ஸ்கூல் லீவுனா ரொட்டீனாக இதுதான் நம்ம வீட்டில் நடக்கும். தூங்கி எந்திரிச்சோடனே மூஞ்சியை கூட கழுவாமல் வேகமாக எந்திரிச்சு ஓடுறது பால் வாளி வைக்கிறதுக்கு தான். ஏன்னா 4 வீடு தள்ளி ஹாரன் அடிக்கையில் தான், பால்கார் ஹாரன் அடிக்கையில் தான் நம்ம இங்கே எந்திரிக்கிறது. அவசர அவசரமாக போய் வாளியை கொண்டு போய் வச்சுட்டு, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு, கை முகத்துக்கெலாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு, அப்படியே போய் குளிச்சுட்டு நல்ல பிள்ளையாக மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டு, இன்றைக்கி சண்டே அதுவுமா என்னடுது கஞ்சியும் கருவாடுமா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படக்கூடாது. அம்மி தூங்கிக்கிட்டு இருக்கான். அம்மி தூங்கி எந்திரிச்ச பின்னாடி தான் இன்றைக்கி சண்டே சமையல் என்ன அப்படின்னு கேட்கணும். எங்கள் அம்மா வந்துட்டு எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நேற்று வச்ச சாப்பாடில் கொஞ்சம் கஞ்சி மீதமாயிருச்சு. அதையும் நேற்று வச்ச கருவாடு தொக்கும் மிச்சமாயிருச்சு. அதையும் வச்சு நல்லா நான் சாப்பிட்டுட்டு அம்மிக்கு வந்துட்டு பால் காய்ச்சி வைக்கணும். அவனுக்கு எந்திரிச்சோடனே சாக்கோஸ் ஏதாவது போட்டு கொடுத்துட்டு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவு பண்ணி இனிமேல் போடணும். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.